அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். மீனம் 2026 மீனத்திற்கு எப்படி இருக்கு? நிறைய கனவு, கற்பனைகள், லட்சியங்கள். இந்த வருஷம் ரொம்ப சூப்பரா இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இருக்கணும் அப்படின்னு நம்புங்க. இறைவனை வழிபாடு பண்ணுங்க. 55% பலன்களை இந்த ஆண்டு பெற போறீங்க. 45% பலன்கள் நமக்கு குறைவாக தான் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வருமானம் சார்ந்த நிகழ்வுகள் நமக்கு 40% தான் இருக்குது. எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லை. உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ற பலனும் 40% தான் இருக்கும். இடம், வீடு, சொத்து தொடர்பான நிகழ்வுகள் ரொம்ப நல்லா இருக்குது. 75% சாதகமான சூழ்நிலைகள் இருக்குது. இடம் வாங்கினாலும் சரி, இடம் விற்றாலும் சரி, அதனால் பெறக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. பண்ணை நல்லா இருக்கும். விவசாயம் சார்ந்த நிகழ்வுகள் நல்லா இருக்கும். விவசாய தொழிலில் இருக்கீங்களா? லாபத்தைன்னு ஒதுக்க முடியாதே தவிர மற்றபடி உங்களுக்கு நல்லாவே இருக்குது. விளைச்சலும் நல்லா இருக்கும். கொஞ்சம் அடிக்கடி பார்த்து அந்த பயிர் பாதுகாப்புங்கிறத நம்ம கொஞ்சம் பண்ணி வச்சுக்கிறதும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது பலன் தராது. குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பத்தாது. நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வழிபடணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். குழந்தைகள் சார்ந்த நிகழ்வுகள் நமக்கு மன சங்கடத்தை ஏற்படுத்தும். அதுக்காக மோசம்னு சொல்ல முடியாது. 40% பலன்கள் அப்படிங்கிறது மட்டும்தான் இருக்குது. அடுத்து கடன் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்குங்க. 70% கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் கடன் உங்களுக்கு 55% தான் நல்லா இருக்குது. 75% கடன் கிடைச்சதுன்னா எப்படிங்க கட்ட முடியும்? அதனால் கட்டுவது சிரமம். வருமானமும் 40% தான் இருக்குது. அதனால் கூடுதலாக கடனை வாங்கி மாட்டிக்காதீங்க. நம்ம விரலுக்கேற்ற வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன வருமானம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்க, கஷ்டம் இல்லாமல் வாழலாம். திருமணம் சார்ந்த உறவு நிலைகள் எப்படி இருக்குங்க? ரொம்ப நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் கொஞ்சம் புரிதல் இல்லாமல் நடந்தால் கூட உங்கள் மனைவி உங்களை அனுசரித்து போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. நமக்கு கொஞ்சம் டைம் சரியில்லை அப்படின்னா நம்ம கொஞ்சம் வாய் பேசாமல் இருக்கணும். முக்கியமாக பேச்சில் ரொம்ப நிதானத்தை இருக்கணும். ஏன்னா நீங்கள் பேசும்போது கொஞ்சம் ரொம்ப போல்டாக பேசுவீங்க, கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேசுவீங்க. ஏன்னா செவ்வாய் இல்லையா 2ஆம் இடத்தின் அதிபதி. அதனால் உங்கள் வாக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் வேகமாக துடுக்குத்தனமாக வார்த்தையை விட்டுட்டு வாங்கிக்கிட்டு இருக்கீங்க. அதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. சரி, எதிர்பாராத நிகழ்வுகள் எப்படி இருக்குங்க? அது ஒன்றும் பெரிய ஆபத்தை தரக்கூடியதாக இல்லை, நன்மைகளை தரக்கூடியதாகவே இருக்குது. எதிர்பாராத ஒரு நன்மைகள், பணவரவுக்கான வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டங்கள் கிடைப்பதற்கான அமைப்பு உண்டு. எதிர்பார்க்காம தான் கிடைக்கும். நீங்கள் சொன்னீங்க எதுவும் நடக்கலையேன்னு கேட்டிங்கன்னாவே அங்கே எதிர்பார்க்குறீங்கன்னு தான் அர்த்தம். அதனால் அதை பயன்படுத்தாதீங்க. பாக்கியம், இஷ்ட தெய்வத்தினுடைய அனுகிரகம் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது. 65% உங்களுக்கு இஷ்ட தெய்வம் அருள் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்காரு. சதவீதம் கடவுளுக்கெல்லாமா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம பெறக்கூடிய தகுதி நமக்கு அவ்வளோதான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பெற்றுக்கணும். 100% அவர் அருளை கொடுத்தாலும் நம்மளுடைய ஸ்டோரேஜ் எவ்வளோ அப்சர்வ் பண்ணோம்? 65% தான் அப்சர்வ் பண்ணோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தொழில் எப்படி இருக்கும்? 50-50ங்க. பரவாயில்ல, ஈவனாக இருக்குது. ஜாதகனுடைய தன்மையும் அதனுடைய தொழில் சார்ந்த தன்மைகளும் என்னால் 50% தான் உழைக்க முடியும்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே எதிர்பார்க்காதீங்க. அதே லாபம் எப்படி இருக்கும்? 50% இருக்குது. அதனால் வெளிநாடு தொடர்பான நிகழ்வுகள் மட்டும் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது. அதனால் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்ண வேண்டாம். அது அடுத்த வருஷம் ட்ரை பண்ணிக்கலாம். இந்த வருஷம் இருக்கிறத வச்சு பயன்படுத்திக்கோங்க. வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. தேவையில்லாமல் பெருசாக ஆசைப்பட்டு எதுலேயும் கொண்டு போய் மாட்டிக்காதீங்க. இந்த ஆன்லைன் வர்த்தகம் சம்பந்தமான நிகழ்வுகள், ஸ்கேம், இதில் எல்லாம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குது. அதனால் கூடுதல் கவனத்தோடு இருங்க. பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் நன்மைகளை அதிகமாக நடைபெறுவதற்கும் நீங்கள் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு பார்த்தோம்னா பெருமாளை வழிபாடு பண்ணுங்க. பொதுவாக மிதுன ராசி பெருமாளை பிடிச்சிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நன்மையான பலன்கள் நிறையவே கிடைக்குங்க. நல்ல பெருமாளினுடைய அனுகிரகத்தால் இந்த காலகட்டங்களே ரொம்ப ஈஸியாக சுலபமாக கிடக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.